உலகிலேயே முதலாக மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் விண்ணை சுற்றி வந்துள்ளார். மைக்கேலோ பெந்தாஸ் என்கிற 33 வயது ஜெர்மன் விண்வெளி பொறியாளர் அமேசான் அதிபர் ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் மூலம் கடந்த சனிக்கிழமை 10 நிமிடம் விண்வெளிக்கு சென்று கார்மன் லைனை தொட்டு வந்திருக்கிறார். 7 வருடங்களுக்கு முன் மலையில் பைக் ஓட்டும்போது ஏற்பட்ட விபத்தில் முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டதால் சக்கர நாற்காலியை அவர் பயன்படுத்துகிறார். ப்ளூ ஆரிஜின் விண்வெளி சுற்றுலா திட்டத்தில் 16வது பயணமாக N-37 ராக்கெட் சென்றது. அதில் அவரும் அவர் கூட சென்ற 5 பயணிகளும் ஒளியை விட 3 மடங்கு வேகத்தில் சென்று விண்ணை தொட்டனர். ராக்கெட் விண்வெளியில் இருக்கும் சில நிமிடங்களில் எடையற்ற தன்மையை உணர்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் விண்ணிலிருந்து பூமியின் அரிய காட்சியையும் பார்த்து ரசித்தனர். இது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்கிறார் பெந்தாஸ். பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கார்மன் லைனை தொட்டுவிட்டு வருவதுதான் ப்ளூ ஆரிஜின் திட்டம்.